வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலை இடமாற்றம் செய்வதற்கு ஆலய நிர்வாகம் இணக்கம். கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் வீற்றிருக்கும் 130 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தை புதிய இடத்திற்கு இடம் மாற்றுவதற்கு ஆலய நிர்வாகம் இணக்கம் தெரிவித்துள்ளது. அருகாமலேயே வழங்கப்பட்ட ஒரு புதிய நிலத்தில் ஆலயம் இடமாற்றம் செய்யப்படுவதற்கு ஆலய நிர்வாகம் உடன்பட்டுள்ளதாக அதன் செயலாளர் கார்த்திக் குணசீலன் தெரிவித்தார். ஆலய நிர்வாகத்திற்கும் கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKLக்கும் இடையில் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது கோவிலை புதிய இடத்திற்கு இடமாற்றம் செய்வதற்கு தாங்கள் ஒப்புதல் அளித்துள்ளதாக கார்த்திக் குறிப்பிட்டார். கடந்த 2 வார காலமாக நீடித்து வந்த தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கு நல்லதொரு தீர்வை ஏற்படுத்திய அமைச்சருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் கோலாலம்பூர் மாநகர் மன்றத்திற்கும் ஆலயம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கார்த்திக் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நிலத்தில் அனுமதியின்றி கோவில் கட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் இன்று அறிவித்திருந்தார். எனவே அந்த கோவிலை அங்கிருந்து இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் இந்த விவகாரம் சட்ட ரீதியாக கையாளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் திட்டவட்டமாக கூறியிருந்தார். அதேவேளையில் அந்த நிலத்தில் மடானி பள்ளிவாசலை நிறுவுவதற்கு ஏற்கனவே திட்டமிட்டதைப் போல நாளை மறுநாள் மார்ச் 27ஆம் தேதி வியாழக்கிழமை தமது தலைமையில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெறும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் அறிவித்துள்ளார். கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் வீற்றிருக்கும் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தை இடம் மாற்றுவதற்கும் மடானி பள்ளிவாசலை நிறுவுவதற்கும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் எடுத்துள்ள நடவடிக்கை மிகச் சரியானதாகும் என்று பாஸ் கட்சி இன்று வர்ணித்துள்ளது. பிரதமர் அன்வாரின் இந்த நடவடிக்கையை பாஸ் கட்சி முழுமையாக வரவேற்பதாக பாஸ் இளைஞர் பிரிவு தலைவர் அஹ்மத் ஃபட்லி ஷாரி இன்று பிற்பகலில் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இன்னொருவருக்கு சொந்தமான நிலத்தில் எந்தவொரு கட்டடமும் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்குமானால் அதனை அகற்றுவதை தவிர வேறு வழியில்லை. இதனை சமயம் சம்பந்தப்பட்ட விவகாரமாக கருதக்கூடாது, மாறாக சட்ட அம்சங்களுக்கு உட்பட்டதாகும் என்று பாசிர் மாஸ் எம்பியான அஹ்மத் ஃபட்லி குறிப்பிட்டார். கோவில் நில விவகாரத்தில் நாட்டின் பிரதமர் என்ற முறையில் டத்தோஸ்ரீ அன்வார் எடுத்துள்ள உறுதியான மற்றும் திடமான முடிவை அனைத்து தரப்பினரும் ஆதரிக்க வேண்டும் என்று அஹ்மத் ஃபட்லி கேட்டுக்கொண்டார். இதுபோன்ற பிரச்சினை எதிர்காலத்தில் நிகழக்கூடாது என்று தாங்கள் நம்புவதாக அஹ்மத் ஃபட்லி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மலாக்கா மாநிலத்தில் தனிநபராக வீடு புகுந்து கொள்ளையிட்டு வந்த 4 கொள்ளையர்களை போலீசார் வளைத்து பிடித்துள்ளதாக மலாக்கா தங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP கிறிஸ்டோபர் பாத்தே தெரிவித்துள்ளார். சாலே, நாதன், ஜோசப் மற்றும் ஜெபோட் என்ற அந்த 4 கொள்ளையர்கள் பிடிபட்டது மூலம் மொத்தம் 76,000 ரிங்கெட் பெறுமானமுள்ள பொருட்களை கொள்ளையடித்த சம்பவங்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக கிறிஸ்டோபர் பாத்தே குறிப்பிட்டார். 31க்கும் 58க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 4வரும் வீடு புகுந்து திருடுதல், வழிப்பறி, கொள்ளை முதலிய குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர் என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் கிறிஸ்டோபர் பாத்தே இதனை தெரிவித்தார். இதில் சாலேஹ் என்ற 48 வயதுடைய நபர் கோலாலம்பூரில் பாதுகாவலர் வேலை செய்து கொண்டு மலாக்காவில் கொள்ளை சம்பவங்களில் சம்பந்தப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நபர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டார். ஆள் இல்லாத வீட்டில் நுழைந்து சுமார் 45,000 ரிங்கெட் பெறுமானமுள்ள பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் அந்த வீட்டில் பதிவு செய்யப்பட்ட கைரேகையை அடிப்படையாக கொண்டு சம்பந்தப்பட்ட பாதுகாவலரை தாங்கள் கைது செய்ததாக கிறிஸ்டோபர் பாத்தே குறிப்பிட்டார். SME வங்கி குழுமத்தின் 5 கோடி வெள்ளி வங்கி வணிகம் திட்டத்தை தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். நாட்டில் உள்ள இந்திய வணிகர்களுக்கு உதவுவதற்காகவும் வணிகத்துறையில் இளைஞர்கள் மேம்பட வேண்டும் என்ற நோக்கில் SME வங்கி குழுமம் இந்த வணிக திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த வணிக திட்ட அறிமுக விழா இன்று SME வங்கி குழுமத்தின் ஆடிட்டோரியம் மண்டபத்தில் மிகவும் விமரிசையாக நடைபெற்றது. SME வங்கியின் தலைவர் டத்தோ முஸ்லிம் ஹுசைன், தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்தோஸ்ரீ கைரோல் ஷாமி, SME வங்கியின் தலைமைச் செயல்முறை அதிகாரி டத்தோ டாக்டர் முகமது ஹர்தி இப்ராஹிம் ஆகியோரும் இந்த நிகழ்வில் பங்கு கொண்டு சிறப்பித்தனர். தொழில் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள இந்திய வர்த்தகர்கள் தங்கள் வியாபாரத்திற்கு தேவையான இயந்திரங்கள், வர்த்தக உபகரணங்கள் வாங்க இந்த நிதி பெரிதும் துணை புரியும் என்று டத்தோஸ்ரீ ரமணன் நம்பிக்கை தெரிவித்தார். இப்படி இந்த ப்ரோக்ராம் மக்களுக்கு போயிட்டு சேருது. ஆனால் கிரெடிட் கொடுக்கணும், நம்மளை கிரெடிட் கொடுக்கணும்.
இந்த வணிகமோட பேர் வந்து என்ன ஒரு ஒரு யூனிக்னா, எஸ்எம்இ பேங்கோட சொந்த ஸ்டாஃபே, அது வந்து ஒரு ஸ்டாஃப், அவங்களோட பேர் வந்து நந்தகுமார். அவங்கள தான் வந்து இந்த பேர் உருவாக்குனாங்க, இந்த வணிகமோட பேர் ஒன்று. அஃப்கோர்ஸ் வந்து அந்த லோகோ வந்து தத்து அம்புமணியும் வந்து தத்து ஆர்டி கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த லோகோ அவங்கள வந்தாங்க அந்த முடிவுக்கு. சிறு தொழில் முனைவோரை முக்கிய பங்களிப்பாளர்களாக அங்கீகரிக்கும் அதே நேரத்தில் மலேசியாவின் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் முக்கியமான ஒன்றாக இத்திட்டம் செயல்படும் என்று டத்து ஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். VFSஐ அறிமுகப்படுத்துவதன் மூலம் மலேசியா முழுவதும் மேலும் புதுமையான வணிகங்களை ஊக்குவிக்கவும் இந்திய தொழில் முனைவோரை ஊக்குவிக்கவும் இத்திட்டம் கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஒரு தொழில் முனைவோர் 1 லட்சம் வெள்ளி முதல் 3 லட்சம் வெள்ளியை 6 விழுக்காடு வட்டியில் கடன் உதவியாக பெறலாம். இந்த SME வங்கி குழுமத்தின் 5 கோடி வெள்ளி வங்கி வணிகம் நிதிக்கு இன்று முதல் விண்ணப்பம் செய்யலாம் என்று டத்து ஸ்ரீ ரமணன் கேட்டுக்கொண்டார். சிறு தொழில் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள அனைவரும் வணிகம் நிதி மூலம் பெரும் நன்மை அடையலாம் என்றார் அவர். ஒரு ஸ்டார் இல்ல, 2 ஸ்டார் இல்ல, ஒரே இடத்துல பல திரை நட்சத்திரங்களுடன் 17th Annual Edison Awardsல Dine with Stars நாங்க ஸ்பைஸ் அரேனா ஏப்ரல் 5 மாலை 5க்கு உடனே டின்னர் டேபிளை புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. சப்பாங் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் கணினி முறையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சைபர் மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து எந்தவொரு அச்சுறுத்தலும் ஊடுருவாமல் இருக்க விமான நிலைய கணினி முறைகளை தேசிய சைபர் பாதுகாப்பு ஏஜென்சியான நக்சா அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட்டிடமிருந்து கிடைக்கப்பெற்ற புகாரை தொடர்ந்து KLIAவின் கணினி முறைகள் தற்போது அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக அதன் நிர்வாக அதிகாரி மகட் ஜுஹைரி மகட் தஜுடீன் தெரிவித்தார். இந்த சைபர் மிரட்டினால் விமான நிலையத்தின் செயலாக்கம் பாதிக்கப்படவில்லை என்றாலும் அப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக கணினி முறைகள் விழிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். கேபிள் திருடும் முயற்சியில் ஈடுபட்டதாக நம்பப்படும் ஆடவர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்று மாலை 6 மணி அளவில் ஈப்போ லுமுட் நெடுச்சாலை அருகில் தமன் சிலிபின் ரியா தெனாகா நேஷனல் பெர்ஹாட்டுக்கு சொந்தமான துணை மின் நிலையத்தில் நிகழ்ந்தது. 38 வயதுடைய அந்த ஆடவர் கேபிள்களை வெட்டிக் கொண்டிருந்த போது அவரை மின்சாரம் தாக்கியதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அபாங் ஜைனால் அபிடீன் அபாங் அஹ்மத் தெரிவித்தார். இச்சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சி ஒருவர் இதனை வீடியோ பதிவு செய்துள்ளார். கேபிள்களை வெட்டிக் கொண்டிருந்த இருவர் மின்சாரம் தாக்கி கீழே விழும் காட்சி அதில் பதிவாகி உள்ளது. கீழே விழுந்த இருவரில் ஒருவர் மின்னல் வேகத்தில் எழுந்து அங்கிருந்து மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றார். மற்றொருவர் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்தார் என்று ACP அபாங் சைனால் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பில் தெனாகா நேஷனல் பெர்ஹாட் போலீசில் புகார் செய்திருக்கிறது. உயிரிழந்த நபருக்கு 10 குற்றப்பதிவுகள் இருப்பதாக விசாரணையில் தெரிய வந்ததென்று அவர் மேலும் கூறினார். ஜோஹரில் 3 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்தில் 15 வயது இளைஞர் உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்று பின்னிரவு 12:30 மணி அளவில் வடக்கு தெற்கு நெடுச்சாலையின் 23வது கிலோமீட்டரில் கூலாய் அருகில் நிகழ்ந்தது. 2 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஒரு கார் சம்பந்தப்பட்ட இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த அந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக கூலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP தான் செங் லீ தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.